ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 11:15 வரை உள்ளது. பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மாலை 4:50 மணி வரை உள்ளது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாள். இன்று சஷ்டி விரதம். முருகன் ஆலயங்களில் அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகங்கள் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி படித்து முருகன் அருளை பெற வேண்டுகிறேன். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 4:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இவற்றில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய அலுவல்களை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் முருகர் ஆலயம் சென்று அரளிப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி முருகன் அருளை பெற்ற பின் அவர்கள் செய்யலாம். மேலும் அவர்கள் இன்று முக்கிய அலுவல்களை விட்டுவிட்டு முக்கிய கோப்புகள் கையெழுத்திடாமல் மாமூல் பணிகளை செய்வார்களானால் அவர்களுக்கு மேன்மேலும் ஆதாயம் பெருகும். இன்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வம்பு சண்டையில் போக வேண்டாம். மேலும் இவர்கள் இன்று முருகன் ஆலயம் கட்டாயம் சென்று கந்த சஷ்டி படிக்க வேண்டும். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று செலவு மிகும். இன்று ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிங்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்குங்கள். இதனால் உங்களுடைய பட்ஜெட் இடிக்காது. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம், அடுத்து முருகர் ஆலயம். முருகர் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். இன்று தனவரவு, பணவரவு, பொருள் வரவு அனைத்தும் கூடும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் பாராட்டு மழையில் நனைவீர்கள். நீங்கள் என்றோ செய்த நற்காரியத்திற்காக இன்று அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் முருகபெருமானுக்கு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து நலன்களையும் சிவ பெருமானும் முருகபெருமானும் அருள்வார்கள் என்பது திண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இன்று மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் வரவு, தனவரவு, பொருள் வரவு அனைத்தும் அவர்களுக்கு சேரும். ஆனால் திருவாதிரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் கவனம் தேவை. இவர்கள் பணத்தை எண்ணும் போதோ வாகனத்தில் செல்லும் போதோ எல்லாவற்றிலும் கவனம் தேவை. இவர்கள் காலையில் விநாயக பெருமானுக்கு வணங்கிவிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்துவிட்டு முக்கிய அலுவல்களை செய்யாமல் மாமூல் பணிகளை செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கும். நட்டங்கள் தவிர்க்கப்படும். கடகராசி அன்பர்களே, இன்று இனம் புரியாத ஒரு எண்ணம் தோன்றும். கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருத்தப்படுவீர்கள். அவ்வாறு வருத்தப்படாதீர்கள். சென்ற காலம் சென்ற காலம்தான். இனி வருங்காலம் உங்களுக்கு நல்ல காலம்தான். ஆகையால் இன்று நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகுமுள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் முருகர் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு உங்கள் காரியங்களை செய்யுங்கள். பணவரவு, தனவரவு, பொருள் வரவு அனைத்தும் உங்களுக்கு வரும். சிம்மராசி அன்பர்களே, அஞ்சானஞ்சம் படைத்தவர்களே, எதிலும் நேர்மையானவர்களே, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுபவர்களே, நீங்கள் இன்று மேன்மை அடைவீர்கள். நீங்கள் செய்த நற்காரியங்களுக்காக
இன்று உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். ஆகையால் இன்று நீங்கள் மேன்மேலும் மகிழ்ச்சி உறுவீர்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவருக்கு சென்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடவும், பின் முருகபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், அனைத்திலும் நீங்கள் மிகவும் அழகாகவும் பண்பாகவும் பழகுவீர்கள். ஆனால் இன்று ஏதோ உங்களுக்கு காரியம் தாமதமாகும். நாம் அனைத்து பேரிடம் பழகிறோம், ஆனால் இந்த காரியம் தடைப்பட்டு கொண்டு போகிறது என்று நினைக்காதீர்கள். உடனே நீங்கள் செல்லுங்கள், விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு தேங்காயை உடைத்துவிட்டு துர்க்கை ஆலயம் செல்லுங்கள். துர்க்கைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்திலும் உங்களுக்கு இன்று வெற்றி உண்டாகும். துளாராசி அன்பர்களே, ஏனோ திடீரென்று உங்களை அறியாமல் நோய் பற்றிய ஒரு கவலை உண்டாகும். என்ன நோய் தனக்கு வரும் என்று தெரியாமல் சிலர் திக்குமுடிய முக்காடி போவார்கள். யாருக்கோ வந்த நோயும் தனக்கு வந்து விடுமோ என்ற பய உணர்வும் ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பின் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எந்த நோய் நொடியும் உங்களை அணுகாது. அப்படியே அணியிருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் குணம் உண்டாகும். எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களை காத்தருள்வார். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு நீட்டுவார்கள். ஆதரவு பெருகுவதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியினால் பணவரவு, தனவரவு எல்லாம் கூடும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. இயலாதவருக்கும் இல்லாதவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். மேன்மேலும் உங்களுக்கு ஆதரவு கூடும். அதனால் உங்களுக்கு தனவரவும் பணவரவும் கூடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். இதுவரை நீங்கள் செய்த காரிய தடங்கல்கள் இருந்தாலும் அந்த காரியம் அனுகூலமாகும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி முருகபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பின் மறக்காமல் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கும் தாயார் அன்னைக்கும் பெருமாளுக்கும் துளசியும் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீர்களானால் உங்களுக்கு அனைத்து வித லாபங்களும் அனைத்து காரிய வெற்றிகளும் இன்று கூடும். மகர ராசி அன்பர்களே, இன்று பக்தி ஈடுபாடு அதிகமாகும். பக்தியில் திளைப்பீர்கள். உங்களுக்கு காரிய அனுகூலமாகும். தனவரவும் பணவரவும் கூடும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வணங்குங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை உண்டாகும். எதிரிகளையும் நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள். ஆகையால் உங்களிடம் ஆதரவு கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளியுங்கள். இன்று நீங்கள் மறக்காமல் ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்களானால் இன்று உங்களுக்கு அனைத்து லாபங்களும் கிட்டும். மேன்மேலும் வாழ்வில் உயர்வீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று அமைதியாக இருப்பீர்கள். உங்களிடம் இருந்த சிறிது கோபம் இன்று அடங்கிவிடும். கோபப்படாமல் நீங்கள் அனைத்து காரியங்களும் அமைதியாக யோசனை செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு சில சிக்கலான விடயங்கள் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், இயலாதோருக்கும் இல்லாதோருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். மேன்மேலும் நீங்கள் வளர்வீர்கள், வாழ்வீர்கள். 12 ராசி அன்பர்களும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து வளங்களும் செல்வங்களும் சேரும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.